ஸ்கைபிக்ஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். பிரேமலதா விஜயகாந்த் அதிரடியா ஒரு அறிக்கையை விட்டுருக்காங்க. அது என்னன்னு தெரியுமா? நான் கொஞ்ச நாளா அரசியல் பக்கம் போனதுனால சினிஃபீல்ட சுத்தமா மறந்துட்டேன்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. அதனால கேப்டன் நடிச்ச நிறைய படங்களை அவங்களுடைய படங்கள்ல எடுத்து அவருடைய காட்சியையும் அவருடைய போட்டோவையும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது என்னோட பர்மிஷன் இல்லாம நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. இது ரொம்ப கண்டிக்கத்தக்க விஷயம்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவர் உடல்நிலை சரியில்லாத போது யாருமே அவரை கண்டுக்கல. அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவரோட புகழையும் அவரோட படத்தையும் வச்சு தன்னோட படத்துல இது வியாபாரமாக்குறது இது ரொம்ப மோசமான விஷயம்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கேப்டன் பாத்தீங்கன்னா புகழின் உச்சத்துல இருந்தார். அவர் நடிச்ச எல்லா படங்களும் பாத்தீங்கன்னா சூப்பர் டூப்பர் ஹிட்டா தான் இருக்கும். அதுலயும் முக்கியமா அவர் போலீஸ் ஆபீசராகவும் கமிஷனராகவும் நிறைய படங்களை நடிச்சிருக்காரு. இன்னைய வரைக்கும் பாத்தீங்கன்னா அவர் போலீஸ் ஆபீசரா நடிக்கும் போது எடுத்த டயலாக்ஸ், ஃபைட் சீன் எல்லாமே இன்னைக்கு வரைக்கும் மக்கள் மனசுல நீங்கா இடமா இருக்கு. அது மட்டும் இல்லாம போலீஸ் ட்ரைனிங் எடுக்கிறவங்க எல்லாருக்குமே அவரோட படத்தை தான் போட்டு காட்டுறாங்கன்னு ரொம்ப பெருமைப்படக்கூடிய விஷயம். அதே சினி ஃபீல்டுல இருக்கவங்க தன்னோட படத்துல விஜயகாந்த் படத்தையும் அவர் நடிச்ச சில வெற்றிகரமான காட்சிகளையும் பயன்படுத்துவது என்னோட பர்மிஷன் இல்லாம அதெல்லாம் யூஸ் பண்றது ரொம்ப தவறான விஷயம்னு ரொம்ப கோபமா சொல்லியிருக்காங்க பிரேமலதா விஜயகாந்த். இப்ப கூட பாத்தீங்கன்னா நடிகர் விஜய் தன்னோட கோட் படத்துல விஜயகாந்த AI டெக்னாலஜி மூலியமா அவரை காட்ட போறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு பக்கம் பிரேமலதா கிட்ட பர்மிஷன் கேட்டுதான் பண்ணாலும் இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அப்ப அவர் நடிகரா இருந்தாரு, பர்மிஷன் கேட்டாரு, நான் கொடுத்தேன். ஆனா இருக்க இப்ப அவர் அரசியல்ல ஃபுல் ஃபிளட்ஜ்டா இறங்கிட்டு இருக்காரு இல்லையா, இப்ப அதை அவர் யூஸ் பண்ணிக்கிறாரு, அது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கேப்டனோட கட்சியில இருக்க தொண்டர்கள் எல்லாம் விஜயோட கட்சியில மாறிடுவாங்களோ அப்படின்னு ஒரு பயமும் அவங்களுக்கு வந்திருக்கு. அதை தடுப்பதற்காக தான் உயிரோடு இருக்கும் போது கூட அவரை பார்க்கல, அவர் இறந்தது பிறகுதானே பார்த்தாரு. அப்படி இருக்கும்போது கேப்டனை அவரோட படத்துல யூஸ் பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கலன்னு சொல்லியிருக்காங்க பிரேமலதா விஜயகாந்த். இதையெல்லாம் நடிகர் விஜய் எப்படி சமாளிக்க போறாருன்னு பொறுத்திருந்து பார்ப்போம்.